At last CSK ended the season with victory, and at the same time CSK got some positives in the season ahead of 2026 IPL mini auction. And at the same time we discuss about the Indian team squad against England Test series. So let's discuss about these two topics in this video. So first அப்படி பார்த்தீங்கன்னா GT vs CSK. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீசனை வந்து ஒரு விக்ட்ரியோடு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் இந்த எண்ட் ஆஃப் த லீக் ஸ்டேஜை பார்த்து சம் பாசிட்டிவாகவும் ஆடி இருக்காங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் நிறைய விஷயம் நமக்கு திங்க் பண்ணுற மாதிரி ஒரு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஸோ டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே ஸ்ட்ரைட்டாகவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ண ஸ்ட்ரைட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்டென்ட் காட்டினாங்க. ஒரு ஆயுஷ் மாத்ரே டெஃபினட்டாக சொல்ல போனால் இந்த சீசனில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் சிஎஸ்கேன்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஆயுஷ் மாத்ரே கொடுத்த அந்த ஸ்டார்டர், அதுக்கப்புறம் லைக் அப்கமிங் சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் இருந்துச்சு அந்த இந்த ஒரு இன்னிங்ஸில். ஸோ ஆயுஷ் மாத்ரே ஒரு குயிக் ஃபயர் 34, அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் இஸ் ஆல்சோ அனதர் ஃபைண்ட். ஸோ அவரும் ஒரு குயிக் ஃபயர் ஒரு 31 அந்த மாதிரி அடித்து ஒரு லைக் சின்ன கேமியோஸ் தான், பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ணல. அப்படின்னாலும் அந்த ஒரு கேமியோஸ் வந்து லைக் பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக கொடுத்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிவம் தூபே கொஞ்சம் இந்த ஒரு சீசன் நிஜமாக ஒரு ஆன் அண்ட் ஆஃப் தான், பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஸோ அந்த ஒரு இது வந்து இந்த ஒரு கேம்லேயும் கண்டினியூ ஆச்சு. ஸோ குயிக் ஃபயராக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாலும் பட் அது பெருசாக கண்டினியூ பண்ண முடியல. லைக் டெவால் பிரேவிஸ், லைக் நான் எப்படி ஒரு ஆயுஷ் மாத்ரே ஒரு உர்வில் பட்டேல் ஒரு பெஸ்ட்டு ஃபைண்ட், அதை விட ஒரு பெஸ்ட் ஃபைண்ட் பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் தான். லைக் டெவால் பிரேவிஸ் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து அன்சோல்டாக போனார். லைக் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஃபார் சிஎஸ்கே. லைக் இந்த ஒரு கேமும் அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரம் பால் ஒன்லேருந்தே லைக் ஜிடி பவுலர்ஸ் வந்து பனிஷ் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெய்னிங் ஆஃப் பவுண்ட்ரிஸ் அண்ட் சிக்ஸஸ் தான் இருந்துச்சு நீ அஹமதாபாத் ஸ்டேடியமில். ஸோ வர சிஎஸ்கே பட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட்டாக ஒரு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸ் அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு இன்டென்ட்டோடு ஆடினாங்க. ஸோ இந்த ஒரு இன்டென்ட்டாக நம்ம வந்து ஒரு சீசன் நம்ம நிறைய மிஸ் பண்ணோம் சிஎஸ்கே கிட்டே இருந்து. பட் அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்டென்ட்டோட ஒரு சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப்பை நம்ம பார்த்தோம். ஸோ எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 230 அப்படின்னு சிஎஸ்கே இது பண்ணாங்க. லைக் கர்டசி இஸ் டெவால் பிரேவிஸ். ஸோ டெவால் பிரேவிஸ் ஒரு நல்ல ஒரு ஃபைன் நாக். ஸோ இதாக தான் ஐ திங்க் டெவால் பிரேவிஸ்ன்னு தாண்டி எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க. ஒரு ஆயுஷ் மாத்ரே ஒரு நல்ல ஸ்டார், தேவான் காண்டி ஒரு வெல்மேட் 50, உர்வில் பட்டேல் ஒரு குயிக் ஃபயர் 31, அதுக்கப்புறம் சிவம் தூபே கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் தான் இருந்தாலும் பட் டெவால் பிரேவிஸ் அந்த ஜடேஜா கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் இது பண்ணார். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 230 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஜிடி 231 ஒரு பெரிய ஒரு டஃப் சேஸ் தான். லாஸ்ட் மேட்ச்சே அகெயின்ஸ்ட் ஒரு 236 அப்படின்னு எல்எஸ்ஜியோட சேஸ் பண்ணும்போது அடி வாங்கினாங்க ஜிடி. ஸோ அதே ஒரு சேம் சினாரியோ தான், பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ ஒரு பவர் பிளேயோ அந்த அவங்களோட டாப் 3 பேட்டர்ஸை இது பண்ணிட்டாங்க. லைக் சாய் சுதர்ஷன் வந்து ஒரு 11th ஓவருக்கு அப்புறம் விக்கெட் இருந்தாலும் சரி, அந்த டாப் 3 பேட்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதான் ஜிடிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது இந்த ஒரு சீசனில். ஸோ சுப்மன் கில்லாக இருக்கட்டும், ஒரு சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், ஜோஸ் பட்லராக இருக்கட்டும், ஸோ 3 பேரும் பர்ஃபார்ம் பண்ண ஜிடிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்தாமல் அவங்க வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜோஸ் பட்லர், சுப்மன் கில் இந்த மேட்ச் அப்போ பவர் பிளே விக்கெட் சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிடி கொஞ்சம் டீப் ட்ரபிளில் போயிட்டாங்க. சாய் சுதர்ஷன் கொஞ்சம் ஃபைட் பண்ணாலும் ஒரு அது ஃபைட் ஒரு பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு 41 ரன்ஸ்க்கு இருக்கான். அதுக்கப்புறமா ஜிடியில் பெருசாக இது பண்ண அர்ஷத் கான் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் சம் கேமியோ ஆகினார். இட்ஸ் நாட் எனஃப். ஸோ ஓரளவுக்கு ஜிடி வந்து ஒரு 148 ரன்ஸ் கிட்ட ஒரு ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ சிஎஸ்கே வந்து ஒரு 83 ரன்ஸ் மார்ஜினில் வின் பண்ணாங்க. ஸோ வந்து இது வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் த சீசன் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் கிடச்சிருக்கு. ஒரு விக்ட்ரியோட சீசன் ஃபினிஷ் பண்ணாங்க அப்படிங்கிறது. பட் தே ஃபினிஷ்ட் இன் டேபிள் பாட்டம் ஒரு 10th பிளேஸில் தான் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இந்த ஒரு சீசன். லைக் இந்த ஒரு சீசனில் வந்து ஸோ நிறைய நம்ம பேசிட்டோம், இன்டென்ட் இல்லை அந்த மாதிரி. லைக் ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருந்திருக்கு. அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸ் இவங்க ரிட்டைன் பண்ணுற சான்சஸ் நிறைய இருக்குது நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்லில். And then at the same time the main topic is MSD should play at IPL 2026 இல்லையாங்கிறதுதான். ஸோ எம்எஸ்டிஏ இன்றைக்கி அந்த ஒரு இதில் சொல்லியிருக்காரு, ஐ டோன்ட் குவிட்டுங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே நிற்கிறேன்னு சொல்ல நான் வந்து இதுவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக ஒரு மாதிரி கொஸ்டினாக தான் இருக்குது.
அவர் என்ன சொல்லுவேன், ஐ திங்க் ஐ நீட் 4 to 5 months டைம் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த 4 to 5 months என்ன டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ we have more time to தோனி நெக்ஸ்ட் இயர் ஆடுறாரா இல்லையாங்கிறது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படியே இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இந்தியன் கலர்ஸ்க்கு வருவோம், எஸ்பெஷலி இன் ஒயிட்ஸ்க்கு வருவோமே. ஸோ இந்தியாவோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் ஒரு இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் WTC சைக்கிள் வந்து 2025-2027 ஜூன்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இந்தியாவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. ஸோ டஃப் சேலஞ்ச் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தவுட் ரோஹித் சர்மா விராட் கோலியோட போகிறாங்க. ஸோ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ணன் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி டெஸ்ட் கேப்டன்சி பும்ரா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். லைக் செலக்டர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. சுப்மன் கில்லை வந்து ஒரு கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணாங்க, ரிஷப் பண்ட் ஒரு வைஸ் கேப்டன். லைக் சாய் சுதர்ஷன், கருண் நாயர், அபிமன்யு ஈஸ்வரன், த்ருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ். லைக் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், ஹர்ஷ்தீப் சிங், இவங்கெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. லைக் ஆல்ரவுண்டர்ஸ் சைடில் அப்படின்னு பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி, ஷர்துல் தாக்கூர்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்குவாடாக தான் இருக்குது. ஸோ 11s எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்னு தெரியல. ஏன்னா சுப்மன் கில்லை வந்து ஒரு கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சைட் சாய் சுதர்ஷன் செலக்ட் பண்ணது ஒரு டெஃபினெட்லி ஒரு ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எவ்ரி தமிழ்நாடு பாய்ஸ். அண்ட் தென் கருண் நாயர் இஸ் பேக் டு டெஸ்ட் சார் ஆஃப்டர் ஒரு 9 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துருவேன். லாஸ்ட் 2016 அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து செப்பாக்கில் அந்த 300 யாராலும் மறக்க முடியாது. ஸோ அந்த ஒரு நாக்கு அப்புறம் அகெயின் கருண் நாயர் இஸ் பேக். லைக் அண்ட் தென் ஆஸ்திரேலியா சீரீஸில் கொஞ்சம் ஆடினாருன்னு எனக்கு மை திங்கிங் வாஸ் ரைட். மேபி அந்த இதுக்கான அதுக்கப்புறம் டெஸ்ட் பெருசாக ஒரு இந்தியன் டீம் விளையாடலே இல்லை கருண் நாயர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பேக் கருண் நாயர் இஸ் பேக் டு ஸ்குவாட். ஒரு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல் எல்லாம் இருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான பிளேயிங் லெவல் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் நல்ல ஒரு ஸ்குவாடாக இருந்திருக்கு இந்த ஒரு இந்தியன் டீம் ஸ்குவாட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ லெட்ஸ் வெயிட் கைஸ். இன்னும் நிறைய கிரிக்கெட்டிங் ஆக்ஷன்ஸ் இன்னும் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ பிளே ஆஃப்ஸ் இருக்குது, அது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, WTC ஃபைனல். ஸோ நிறைய இது இருக்குது. ஸோ இன் அப்கமிங் டேஸில் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ் டாபிக் கைஸ்.